ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி எண் 9 வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன புதுசான கீஸ் வந்து ஆட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதில் வந்து 3 சுழி நா வந்து ஆட் ஆகுது. அதே போல் உயிரெழுத்தாகிய ஓ, உ, அதே போல் ஏ வருது. இதில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஒற்றை கொம்பு வருது. இப்போ நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஒற்றை கொம்பு மட்டும் தனியாக போட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு லெட்டர் நம்ம வந்து காவே சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே கன்வீனியன்ட்டா இருக்கும். அதனால கா சேர்த்துக்கலாம். அதே போல வந்து ஒரு டாட்டு, கமா, நெக்ஸ்ட் வந்து இ, ஆ, அதே போல வந்து இரட்டை கொம்பு ஒன்று வருது. இதுக்குமே வந்து நம்ம ஒரு கா சேர்த்துக்கிறது பெட்டர். நீங்க வேற எழுத்து எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் காவே சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதே நோட் பண்ணி வச்சு அப்படி இதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இதையே கூட எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுவே தான் அப்படியே தொடர்ந்து வரும். இப்போ நம்ம இதுக்கான கீஸ் எல்லாம் எது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஒன்ஸ் வந்து அப்படியே லிசன் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கீபோர்டில் கையை வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுமில்ல, விரலெல்லாம் அந்த மாதிரி வச்சிடணும் ஃபர்ஸ்ட். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லெட்டரா பார்த்தது வந்து நம்ம 3 சுழி நா தானே. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மோதிர விரல் தான் வந்து எடுத்துக்கணும் நீங்க. இப்போ வந்து அப்படியே டைப் பண்றேன், அப்படியே லிசன் பண்ணுங்க. அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மோதிர விரல் அப்படியே கீழே மூவ் ஆகி வரணும். அப்போ மற்ற விரலெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். நா. அதுக்கப்புறம் நடுவிரல் கீழே வரணும். ஓ. மறுபடியும் பொசிஷனுக்கே வந்துடணும். அடுத்து வந்து ஆள்காட்டி விரல் சி மேல ப்ரெஸ் பண்ணணும். சின்னு கொடுக்கும்போது ஊன்னு வரும். அடுத்து வந்து அதே ஆள்காட்டி விரல் தான் வியை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஏன்னு வரும். அடுத்து வந்து ஒரு சின்ன கொம்பு தானே வரும் நமக்கு, சிறிய கொம்பு. அப்போ அதை மட்டும் போட்டோம் அப்படின்னா மற்ற எழுத்து எதுவும் தெரியாது. அதாவது அந்த சின்ன கொம்பே தெரியாது நமக்கு. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை நீங்க இந்த கீயை ப்ரெஸ் பண்றது மூலமா அந்த சின்ன கொம்பு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து காவை கொடுத்தீங்க அப்படின்னா கே அப்படின்னு வரும். அப்போ எந்தெந்த லெட்டருக்கு எந்தெந்த கீ அப்படிங்கிறத சரியா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டாட், கமா வருது இல்லையா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சுண்டு விரல கீழே இருக்கிற இந்த கீயை நீங்க ப்ரெஸ் பண்றது மூலமா டாட் வரும். அடுத்து வந்து கமா வைக்கணும்னா உங்க ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய மோதிர விரலை அப்படியே கீழே மூவ் பண்ணீங்கன்னா இந்த கீ. சரிங்களா? இந்த கீ எதுன்னு காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து கீபோர்டு மேல இருந்து விரலை எடுக்கிறோம். மற்றபடிக்கு நம்ம அப்படியே வச்சுதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க கமா வந்துடும். அடுத்து மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் விட்டுறீங்க. மறுபடியும் நீங்க இ, ஆ அப்படிங்கிற அந்த கீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஈயை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய நடுவிரல் இதை அப்படியே கொஞ்சம் கீழே டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கீயை வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இ வந்துடும். அடுத்து அதே மாதிரி ஆ வேணும் அப்படிங்கிற போது ஆள்காட்டி விரலாகிய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கீயை எடுத்து எம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆ வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இரட்டை சுழி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன, அதுக்குமே வந்து நம்மளுடைய என்ன விரல் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் தான். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அது நமக்கு வரணும் இல்லையா ஸ்க்ரீன்ல? அப்போ அதுக்கு காவை எடுத்துக்கிறேன் நான். அப்போ இப்போ வந்து பார்த்தோம்னா ப்ராப்பரா வந்துடும். இப்போ நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலுக்கு என்னென்ன கீஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வரும், என் வரும், எம் வரும். அதே போல நடுவிரலுக்கு இந்த லெஸ் தென் கீ வரும். அடுத்து வந்து நம்மளுடைய மோதிர விரலுக்கு கிரேட்டர் தென் கீ வரும். அதே போல சுண்டு விரலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது டாட்டாவும். ஓகேங்க, இதை நான் திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணட்டுமா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 3 சுழி நா வரணும்னா இந்த கீ ஜெட்டு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மோதிர விரலை எடுக்கணும். நா, அடுத்து ஓ, அடுத்து உ, ஏ, அப்புறம் வந்து சிறிய கொம்பு இந்த கீ கொடுத்துருங்க. அடுத்து வந்து அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு கா கொடுக்குறோம். ஏன்னா நம்ம மெஷின்ல பண்ணும்போது அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நான் வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஏதாவது கீ ஆட் பண்ணி தான் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸுங்க. அடுத்து டாட், கமா, ஸ்பேஸ், அடுத்து இ, நெக்ஸ்ட் ஆ, அடுத்து நீங்க இரட்டை கொம்புக்கு இதை கொடுத்துட்டு அடுத்து ஒரு கா கொடுத்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதே போல ஆ கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க. சரிங்களா? ஓகே, நான் இதை வந்து அப்படியே உங்களுக்கு சிஸ்டம்ல ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். அப்படியே லிசன் பண்ணுங்க. ஓகேங்க, சிஸ்டம்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம். இப்போ பயிற்சி 10 இருக்கு இல்லையா? இதை சார்ந்து தான் எல்லா வார்த்தைகளுமே வரும். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாமே மிங்கிள் ஆகி வரும். அப்போ சொன்ன மாதிரி அந்த எல்லா வார்த்தைகளும் கவர் ஆகிற மாதிரி நீங்க பண்ணிடணும். அப்போ ஒரு எழுத்து மட்டும் நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடணும். மற்றபடிக்கு எல்லாமே அப்படியே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதையே
அப்படியே வந்து சிஸ்டமில் பண்ணுறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து 5 லைன் கம்பல்சரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா? இந்த எக்ஸசைஸுக்கு நம்ம வந்து சிஸ்டமில் பார்க்கலாம். ஓகேங்க, இங்கே வார்த்தைகள் தெரியுதுங்களா? நம்ம வந்து டைப் பண்ணது இது வந்து நல்ல டைப் பண்ணது தான். சரி, இதே போல் நான் வந்து கீழே டைப் பண்ணுறேன், அப்படியே லிசன் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 சொல்லி நான் வரணும், அடுத்து ஓ, அடுத்து உ, ஏ, அதே போல் சின்ன கொம்பு வரணும்னு சொன்னோம் இல்லையா? அதுக்காக நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை எடுத்து பிஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணிட்டேன், ஆனால் அது தெரியாது. அது ஆக்டிவேட் பண்ணணும், அதாவது அது நமக்கு தெரியணும் அப்படின்ற போது ஏதாவது ஒரு உயிர்மை எழுத்தை நீங்கள் கொடுங்க. அதுக்கு நான் கா எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு ஸ்பேஸ், அடுத்து வந்து டாட்டு, கமா, அடுத்து ஒரு ஸ்பேஸு, அப்படியே வந்து நீங்கள் இ, ஆ, அடுத்து நெடில் எழுத்து கே கொடுக்க போகிறோம். அதான் இரட்டை கொம்பு வரக்கூடியதை கொடுக்க போகிறோம் இல்லையா? அதுக்காக இரட்டை கொம்பை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடணும். அப்போது என் கீயை ப்ரெஸ் பண்ண போகிறீங்க, மறுபடியும் கா கொடுத்தீங்கன்னா வந்துடும், மறுபடியும் வந்துட்டு ஆ, மறுபடியும் ஒரு ஸ்பேஸு, டாட்டு, கமா, ஸ்பேஸு, 3 சொல்லினா ஓ, உ, ஏ, ஒற்றை கொம்பு. அதை ஆக்டிவேட் பண்ண தெரியணும் இல்லையா நமக்கு? அப்போது அந்த ஏதாவது ஒரு உயிர்மை எழுத்து கொடுங்க. கா எடுத்துக்கிட்டோம், அதனால் கேன்னு வருது. டாட்டு, கமா, ஸ்பேஸு, இ, ஆ, இரட்டை கொம்பு வரணும். அப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க, கா கொடுங்க, மறுபடியும் ஒரு ஆ. சரிங்களா? அப்போது இதே மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு சேர்றதை கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போது அதே மாதிரி மற்ற உயிரெழுத்துக்களும் வருது. இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு. இது இல்லாமல் நம்மளால் வந்து டைப்பே பண்ண முடியாது இல்லையா? அப்போ வந்து ரிப்பீட்டட் மோடில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, அதிலே பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி எண் 10ன்னு கொடுத்து அதில் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் அம்மா அப்படிங்கிற வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகி இலை தலை அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே நீங்கள் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போது என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அம்மா, இது வந்து 5 லைன் வரணும். இப்போ அடுத்து இருக்கிற வார்த்தை இராணுவம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா? இராணுவம், இப்போ இராணுவம், இதுவுமே வந்து 5 லைன் வந்து கம்பல்சரி வரணும். நெக்ஸ்ட்டு இந்தியர்கள், ஓகே. இப்போது இந்த மாதிரி இருக்குங்களா? இங்கே அதே மாதிரி வந்து அங்கே இருக்கிற அத்தனை வார்த்தைகளுமே இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாக சொல்லிக்கிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு மைண்டில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகும், எந்தெந்த எழுத்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்க, இந்த வீடியோவில் இது போதுமானது தான். அப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரே வீடியோவை நீங்கள் 2 நாளைக்கு எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்துட்டு ஒரே நாள் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட அடுத்த நாளைக்கு அதை திரும்பவும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கணும். ஒவ்வொரு எக்ஸசைஸ் முடிக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பயிற்சி எண்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய அந்த நியூ வார்த்தைகள், அதாவது நியூ லெட்டர்ஸ் ஆட் பண்ண அந்த எக்ஸசைஸை ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸை நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ணது எல்லாமே ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதோட நம்ம இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.